So hello guys, this is Silva. Welcome back to my YouTube channel, The RPM Artist. After a long time, Yamaha கிட்ட இருந்து ஒரு retro bike launch ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பைக் எடுத்து வந்திருக்கோம்னா அது ரெட்ரோ பீஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த Yamaha XSR 155 தாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பைக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பற்றி பார்ப்போம். ரவுண்ட் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க ஒரு பியூர் ரெட்ரோ ஃபீல் கொடுக்குது. அப்புறம் மஸ்குலரான ஒரு ஃபியூவல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாட் சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமல் பாடி பேனல்ஸ், க்ளீன் ஃபினிஷ்டாக ஒரு ரெட்ரோ பைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த பைக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ ஆவரேஜ் மினிமல் ஹைட் இருக்கவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக வந்துட்டு ரோட் சிட்டிஸ்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 137 கேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 155cc லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 18.4 பிஹெச்பி பவர் ப்ளஸ் 14.1 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ப்ளஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் பிளாட்ஃபார்ம் ஃப்ரம் Yamaha R15 and MT15 சேம் அதே இன்ஜின் தான். ஸோ ஆமாங்க, இந்த பைக்கில் VVA கொடுத்துருக்காங்க. வண்டியோட பவரை பற்றி சொல்லவே வேணாம். ஒரு நார்மல் 6000 RPM வந்துட்டு பையன் காமாக இருப்பான். அதுக்கப்புறம் 7000 RPM ஸ்டார்ட் ஆச்சுன்னா VVA ஆன் ஆயிரும். பையனை கையிலேயே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இந்த வண்டி பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். நார்மலாக MT15 R15 வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் VVAவோட பவரை பற்றி. நெக்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட ரைட் குவாலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் சாசிஸ் கொடுத்துருக்காங்க. கார்னரிங்குமே ரொம்ப செம்ம கான்ஃபிடென்ட் ஃபீல் கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா USD ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட பிரேக்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. டூயல் சேனல் ABS-ஓட இருக்குது. ஸோ பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் ஷார்ப் அண்ட் கண்ட்ரோலாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி பார்ப்போம். கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் LCD ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஸ்பீடு, RPM லெவல்ஸ், ஃபியூல் லெவல்ஸ் அண்ட் கியர் பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இதுலேயுமே ஒரு மினிமல் ரெட்ரோ தீம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட ஃபியூல் அண்ட் மைலேஜ் பற்றி பார்த்துடலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 to 50 km/லிட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் வந்துட்டு உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் R15 MT15 யூஸ் பண்ண அதே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும். VVA இருக்குது, இது ஒரு அட்வான்டேஜ் தான். லைட் வெயிட், ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும். அப்ராக்சிமேட்லி 137 கேஜஸ் தான் வெயிட்டு. நல்ல டிராஃபிக்கில் வந்துட்டு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். டூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதுவுமே ஒரு ப்ரோஸ் தான். கான்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பைக்கில் வந்துட்டு சேம் MT15 யூஸ் பண்ண அதே ஸ்ட்ரகிள் தான் வரும். உங்களுக்கு வந்துட்டு ரைடர் சீட்டுக்கும் பில்லியன் சீட்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு ரைடர் பில்லியன் வந்துட்டு ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறப்போ வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஏன்னா 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இடிச்சிட்டே இருக்க மாதிரி இந்த சீட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சீட்டோட லென்த்துமே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. சேம் MT15 எவ்வளோ சீட் லென்த் கொடுத்துருக்காங்களோ அதே சீட் லென்த் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ஒரு 170 தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் ஒரு பில்லியனோட ரைட் பண்ணிட்டு போகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு கீழே ஸ்பீட் பிரேக்கில் வந்து தட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ்லாம் வந்துட்டு விசிபிளாகவே நமக்கு தெரியுது. ஸோ இதுவுமே ஒரு கான்ஸ் தான். இந்த பைக்கோட ப்ரைஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ரோட் வந்துட்டு 1,85,000 சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் பட்ஜெட்டில் வந்துட்டு நிறையா பிக்கர் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு லைட் வெயிட் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் யூனிக் ரெட்ரோ ஃபீல் வேணும்னா இந்த Yamaha XSR வந்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாகவே இருக்கும். ஸோ கைஸ், பிஃபோர் ஐ எண்ட் திஸ் வீடியோ ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எடப்பாடி வாரி மோட்டார்ஸ். ஸோ அவங்க தான் இந்த பியூட்டிஃபுல்லான மிஷினை வந்துட்டு நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது Yamaha பைக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, XSR வாங்குறீங்க, இல்லைனா MT15 R15 வாங்குறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் விசிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே கான்டாக்ட் சப்போர்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். டெஸ்ட் ட்ரைவும் பண்ணலாம். லொக்கேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்துட்டு லொக்கேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், தி RPM ஆர்டிஸ்ட்.